ஹாய் வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இது உங்கள் எம்ஜிடி. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒருத்தர் வாட்சோட பில்லை கேட்டு மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கிறாரு. அரசியலில் இருந்தும் அப்போ நவுத்தி வச்ச ஒரு பொம்மை மாதிரி இருக்கார். ஏன்னா இந்த நிலையில் அடுத்து ஒருத்தர் அவரோட படிப்பு, இவர் எப்படி தான் படித்தார் ஐபிஎஸ்ஸு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பரபரப்பை உருவாக்குறேன்ற எண்ணத்தில் அவர் பாட்டு பேசிட்டார். அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே எப்படி இருந்தால் ஐபிஎஸ் படித்தார் என்று தெரியவில்லை. இப்போ அண்ணாமலை டீம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அண்ணன் திருமாவளவனோட வரலாறு, அவர் யார், என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார், எப்படி இருந்தார், இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, இதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இதோட முடிவு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் இதாக தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட வேடிக்கை என்னன்னு அந்த டீம் காட்டும். அப்போ திருமாவளவன் அவர்களுடைய பல விஷயங்கள் வெளியே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பார்த்துக்குவோம். அதுவும் ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் அண்ணா திருமாவளவன் அவர்கள் ஏன் தான் இப்போ இப்படி இதாக அவர் அறிந்துடல. இவரை யாராவது திட்டினா கூட இவர் உடனே இது பண்ணுவார். இப்போ இவர் மேலே ஏற்கனவே இந்த கார் மோதினது இதில் இவரோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆனிச்சு இல்லையா, முறைச்சி பார்த்தனால தான் அடித்தான், வேறு எதுக்காகவும் அடிக்கலைன்னு சொல்லி, அதுவும் ஒழுங்காக கூட அடிக்கலைன்னாரு. ஏன்னா மாற்றி மாற்றி பேசுவார் தலைவர். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, திமுகவை திட்டினாலும் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நான் தான் கேட்க வருவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சகாப்தம் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. அது எதுக்காக, ஏன் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு இப்போ ஒன்றும் புரியல. ஏன்னா கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசாமல் இருக்காங்க. மதிமுக சும்மா இருக்குது, காங்கிரஸ் அதை விட ரொம்ப சும்மா இருக்குது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மட்டும் பொங்கி எழுவுறாரு. ஏன்னு கேட்டால் அடுத்த திராவிடம் அவர் தான்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டார் போல் இருக்கு. என்னத்த சொல்கிறது, நம்ம இதை இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திருமாவளவன் அவர்கள் திமுககாரன்னு ஏற்கனவே சொன்னது அப்படியே நான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் இல்லையா ஒரு இதில், ஆனால் நீங்கள் திமுக காட்டுற மாதிரி பதில் சொல்கிறீங்கன்னு. அப்போ அப்படி பொங்கிட்டார். நான் எப்படி என்னை பார்த்து நீ சொல்லலாம் திமுக காரன்னு அப்படின்னு. இன்றைக்கி அதே இதை சொல்கிறாரு, திராவிடத்துக்கு நான் தான் எல்லான்ற மாறுபட்ட கருத்தாக இருக்குது ஒவ்வொன்றுமே. இதில் வேறு சீமானையும் விஜய் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்னுட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு அண்ணன் சீமான் வச்சு செய்கிறாரு பாருங்க. எனக்கும் விஜய்க்கும் பிரசவ பார்த்தது பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னா அவங்க பெறும்போது பிரசவம் பார்த்தது அண்ணன் தான்ட்டார், திருமாவளவன் தான் பிரசவம் பார்த்ததுன்ட்டார். ஏன் இந்த அசிங்கம்லாம்? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ இதுன்னு இந்த நிலைமைக்கு போயிட்டார. ஆனால் இப்போ என்னதுன்னா, இவர் சொல்லிகிட்டு இருக்காரு, அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு தான் பிஜேபி வருதுன்னாரு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணுறதுக்காக தான் திமுக இறங்கி வேலை செய்யுது. திமுக காரணம் முன்னாடி விடுதலை சிறுத்தைகளுக்கு பவர் ஏறிடக்கூடாது, அவங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அஜெண்டாவை முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இடையில் சில சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க, 15 கோடி போன எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்கல்ல, அப்போ இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப பொங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பரபரப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சொல்லுவோம், அது 15 கோடியோ 25 கோடியோ அதை வாங்கிக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குண்ணே, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குண்ணே. திமுகவை திட்டினா நீங்கள் பொங்கிட்டு வராதிங்கண்ணே. மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குண்ணே. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ரொம்ப கஷ்டம்ண்ணே. அதனால் தயவு செஞ்சு இந்த முட்டு கொடுக்குற வேலையை முதல்ல விடுங்கண்ணே. அவன் திமுக காரனே சும்மா இருக்கானே, நீங்கள் ஏன்னே இந்த பொங்குறீங்க? இப்போ அண்ணாமலைகிட்ட போய் அவரோட ஐபிஎஸ் பதவியை பற்றி கேட்குறீங்களே, அந்த ஆள் நல்ல காலத்திலே நோண்டி நொங்கு எடுக்கிற ஆள். இப்போ நீங்கள் பாட்டுக்கு போய் ஐபிஎஸ் எப்படி படித்தீங்க, எந்த இதில் படித்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் நோண்ட ஆரம்பித்தாருன்னா பல பிரச்சனைகள் வரும்னே.
ஏன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறவங்க எல்லாரும் தலைக்கு 10 கேஸ் வாங்கணும்னு வேறு சொல்லியிருக்கீங்க. 10 கேஸையும் நோண்டுனானுங்கன்னா ரொம்ப கஷ்டம்ண்ணே. அதனால் பார்த்து எதையும் பேசுங்க. அப்புறம் சீமான் அண்ணன் இருக்கார், அவர் பெரியார் பேசிட்டாருன்னு நீங்கள் பொங்கிட்டீங்க. இந்த இப்போ திருச்சியில் போட போகிறாரு, பெரியாருக்கு 6க்கு 4 குழியை வெட்டி படுக்க வைக்க போகிறாரு. அப்போ என்னென்ன பண்ணுவீங்க? இந்த கொண்டை வளைவு ஊசி வளைவில் போய் பெரியார் பேரை நீங்கள் இந்த திராவிட கழகம் எழுதி வச்சாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அங்கே செய்ய போகிறாரு திருச்சியில். திராவிட கழகம்லாம் காதையும் கண்ணையும் நல்லா கிளியராக வச்சுக்க சொல்லுங்கள், வச்சு செய்வார். முடிஞ்சால் அங்கே வந்து ஏதாவது பேசி பாருங்கள், அப்போ தெரியும் திராவிட கழகத்துக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதை நிறுத்துறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கட்சி இருக்கணுன்றது எல்லாரோடைய ஆசை. விஜய் அவர்களுடைய கட்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து தான் அதிக நபர்கள் அங்கே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தானே ஃப்யூச்சரில். வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்களை இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.